அப்போ இந்த கொடியேற்ற பள்ளின்னு சொல்லி இன்றைக்கு கொடி கட்டி பறக்கும் இந்த வழிகேடு அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு செயல். அங்கே என்னத்துக்கு மக்கள் போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க? அங்கே பெரிய ஒரு 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 பயான் நிகழ்ச்சி நடக்குது, தக்குவா பற்றி பேசுகிறாங்க, இபாதத்து நடக்குது, அதுவா? ஒன்றும் கிடையாது. கடை வச்சிருக்கிறாங்க, கலர் கலராக உடுத்துக்கிட்டு பொம்பளை பிள்ளைகள் வரும். அப்போ இங்கேருந்து போய் நம்முடைய தங்கச்சி தாத்தாவை கொண்டு இறக்கி விட்டு போட்டு அங்கே எவனோ இறக்கி விட்டத்தை உரச போகிறாங்க, அல்லது கடையில் கொஞ்சம் சீப்பாக சாமாம்பங்கெல்லாம் வந்து போகிறாங்க, கலர் கலராக பல்பு போட்டிருக்குங்கிறத பார்க்க போகிறாங்க. அல்லாவுக்கு இணை வைக்கிற இடத்துல சுணங்கக்கூடாது. அல்லாவோட சாபம் எப்போ வேணுமென்றாலும் பெரு. அப்போ இந்த கொடியேற்ற பள்ளிக்கு பொருள் விற்க போகலாமா? போகக்கூடாது. அங்கே போனால் வியாபாரம் பார்ப்ப நான் முட்டாசு கடை வச்சுக்கிறேன், நான் வந்து பிளாஸ்டிக் கடை வச்சுக்கிறேன், நான் இந்த பொருளை நான் பேக்கு வச்சுக்கிறேன், லேடி செருப்பு வச்சுக்கிறேன், எல்லா ஐட்டமும் அங்கே வரும். இப்போ செருப்பு வரும், பேக்கு வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் கொண்டு போனால் அங்கே நல்ல மக்கள் வருவாங்க, விற்கலாம் என்று போனால் இது கோயில் தெருவில் வியாபாரம் பண்ண போகிறது சமம். அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய இடத்துல ஊக்குவிக்க போகிற மாதிரி ஒரு செயல் இது. அது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவமான காரியங்களுக்கு நீங்கள் துணை நிற்காதீங்கிறான். பாவமான காரியங்களுக்கு துணை நிற்கக்கூடாது. கொடியேற்ற பள்ளியே ஒரு பாவம், அல்லாவுக்கு இணை வைக்கிறது. அதுக்கு ஹயர் போகக்கூடாது. நம்ம ஆட்டோ வச்சுக்கோம், வாகனம் வச்சுக்கோம், கார் வச்சுக்கோம், வேன் வச்சுக்கோம். கொடியேற்ற பள்ளிக்கு ஹயர் வருது, 1 லட்சம் ரூபா தந்தாலும் செய்யாதீங்க. அந்த சோறு நம்மளோட பிள்ளைகளுக்கு செமிக்கக்கூடாது, அந்த ஹராமான உழைப்பு வரக்கூடாது. அயர் போகாதீங்க, பொருள் விற்க போகாதீங்க, பொருள் வாங்க போகாதீங்க, முஸ்பத்தி பார்க்க போகாதீங்க. அல்லாவுக்கு மாறு செய்கிற இடம் முடியும் என்றால் உங்கள் குடும்பத்தை தடுத்து நிறுத்துங்கள், அங்கே போகாதீங்க. மிகப்பெரிய ஒரு பாவம் நடக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இந்த கொடியேற்ற பள்ளி போன்ற இடங்களுக்கோ அல்லது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய வேறு சில ஆலயங்கள், கோயில்கள், ஆலயங்கள், திருவிழாக்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கோ நம்முடைய ஒரு முஸ்லீம் சகோதரர் முட்டாசி விற்கிறதுக்கோ ஐஸ்கிரீம் விற்கிறதுக்கோ ஒரு பொருள் விற்கிறதுக்கோ போனால் அது ஹராமானது. ஏன் ஹராமானது என்றால் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு இடத்துல, அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய இடங்களில் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தொண்டையை குளுமையாகிறதுக்கு பொருள் விற்க போகிறோம்னா அதுக்கு உதவி செய்கிறோம். பாவத்துக்கு நாம் துணையாக இருக்கக்கூடாது. நல்ல வியாபாரம், நல்ல சம்பாத்தியம் செய்யாதீங்க. அது மாதிரி தான் உள்ளூருக்குள்ள கடையை வச்சுக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய பொருளை விற்கிற கடையை வச்சிருக்கிறாங்க. எப்படி? அறக்கூடு நாடாக விற்கிறோம். அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக. யார் தாயத்து தகடு கட்டிக்கிட்டாங்க அவங்க அல்லாஹ்க்கு இணை வச்சுட்டாங்க. நான் விற்கிறேன், நான் கட்டலையே, நான் விற்கிறேன். இதை எந்த கோர்ட்டில் போய் இந்த வழக்கை ஜெயிக்கலாம்? அல்லாஹ் கேள்வி எனக்கு எவ்வளோ இதை சொல்லலாமா? இப்போ நம்ம விவாதம் பண்ணலாம். நாங்கள் 5 நேரம் தொழுகிறோம், நாங்கள் வணங்கல, நாங்கள் பூஜை செய்யலை, ஆனால் பூஜைக்குரிய சாமானை விற்கும், நாங்கள் அறக்குடி விற்கும், நாங்கள் கட்டலை, நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாட்டி எதுக்கு விற்கிற? நீ விற்க போய்த்தானே ஒருத்தன் வாங்க வரான், நீ ஏன் விற்கிற? யுத்த நேரத்தில் எதிரிகளுக்கு வாழ்விப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். வாழ்த்தான், கத்தி தான். யுத்த நேரம் நமக்கு எதிராக பயன்படுத்த போறான், விற்காத. சீனி ஹலால் தான், வாங்குறவன் சாராயங்காய்ச்சி தெரிஞ்சா விற்காத, ஹராம். அப்ப சீனி ஹலாலையே சாராயங்காய்ச்ச போறணும்டா, கொடுக்கக்கூடாண்டா. தாயத்து தகடு என்னத்துக்கு? தாயத்து தகடு என்னத்துக்கு? எதுக்கு அந்த நூல் பண்றான்? கொடி கட்டுறதுக்கா? ஆடா அல்லாஹ்க்கு இணை வைக்கிறதுக்கு தாயத்து பூஜாரிக்கிட்ட போகிறான், நம்மளோட மௌலவி சாப்பிட்ட போய் நூல் கட்ட போகிறான். விற்கக்கூடாது. அதில் ஒரு சிலர் பூஜைக்குரிய சாமான், நீங்கள் பூஜையோட பேரச்சனாலே சாமான் லிஸ்ட்டு நாங்கள் தருவோம். நெய், தேன், குங்குமம், கஸ்தூரி, சங்கு, சாலிவை, இது சாமிக்கு படைக்கிறது. இதெல்லாத்தையும் விற்று பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு கொடுக்கணுமா? இதை விற்று நம்ம பொண்டாட்டி பிள்ளை சோறு கொடுக்கணுமா? சொர்க்கம் போகிற இல்லையா? நாம ஹராத்தை திண்டு தான் அந்த உடம்பை வளர்க்கணுமா? அது விற்றா தான் இருக்கிற மற்ற சாமான் விற்கும் என்றால் நீங்கள் அல்லாஹ்வுல தவக்கல் வைக்கல. நாம் ஈமான் கொண்ட 6 அம்சம், அல்லாஹ்வை கொண்டு ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கத்ர் கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை கொண்டு, விதியை கொண்டு நாம் ஈமான் கொண்டிருக்கிறோமே. விதியை கொண்டு ஈமான் கொண்டிருக்கும். சூரா ஹூத் 6வது வசனம், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்கு பொறுப்பை நாம் எடுத்திருக்கிறோம் என்கிறான். சூரத்துல் அன்ஆம் 59வது வசனம், வமா தஸ்குது மின் வர்கத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லாமல் கீழே விழாதுங்கிறான். சூரா ஹதீத் 22வது வசனம், உங்களையும் இந்த வானம் பூமியையும் படைப்பதற்கு முன்னாலும் உங்களுக்குள் என்ன நடக்கும் என்கிறத இல்லா ஃபி கிதாபி மின் கப்லி அன் நப்ரஹ, நம்ம எழுதிட்டோம் என்கிறான்.
சூரா பக்ரா 214வது வசனம், நீங்கள் வாசா அன் தக்ரஹு ஷையன் வ ஹுவ கைருல் லக்கும், நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க அது நல்லதா இருக்கும், நீங்க சில விஷயத்தை விரும்புவீங்க அது கெட்டதா இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ்க்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாங்கறான்.